பயக்குமால், நாலடியார்ல கல்வியை பற்றி நிறைய பாடல். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால், தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றாய், எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அறியாமையை நீக்கக்கூடியது, ஆணவத்தை அடக்கக்கூடியது, அகந்தையை அழிக்கக்கூடியது, இருமாப்பை ஒழிக்கக்கூடியது, சமதர்மத்தை போதிக்கக்கூடியது. கல்வியை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால், தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால், எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று சொன்னார். அதனாலதானே வள்ளுவன் பாடுன, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று பாடினான். அவ்வளவு ஆணித்தரமான திருக்குறள் தெரியுமா? ரொம்ப எளிமை, எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இதுதான். 1330 திருக்குறள்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டா தெரியக்கூடிய ஒரே குறள் இந்த திருக்குறள் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுல துணைக்காலே இல்லாத திருக்குறள், எல்லாமே குறியிலே வந்திருக்கும். கால் இல்லாத திருக்குறள். ஏன் இதுல துணைக்காலே போடல? கற்க, படிப்பதை பிழையற கற்றால், அந்த கல்வியை கற்றபடி நின்றால், யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக இயங்க முடியும் என்ற சிந்தனையை சொல்வதற்காகத்தான் துணைக்காலே இல்லாத திருக்குறளை வள்ளுவ பேராசான் படைத்தார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சீர்ல எங்கேயுமே துணைக்கால் கிடையாது.